நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ள நிலையில், முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 18வது லோக்சபா தேர்தலுக்கான தேதியை அறிவிப்பதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்தபோது, இந்தியாவில் 97 கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும், அதில் 49.7 கோடி ஆண் வாக்காளர்களும் 49.1 கோடி பெண் வாக்காளர்களும் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனிடையே நாடு முழுவதும் 1.8 கோடி வாக்காளர்கள் முதல் முறை வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10.5 லட்சம் வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில், தேர்தல் பணிகளுக்காக 1.50 கோடி அதிகாரிகள், காவல்துறையினர், 800 மாவட்ட ஆட்சியர்கள் நியமித்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆள்பலம், பணபலம், வதந்தி, தேர்தல் விதிமீறல் உள்ளிட்டவை பெரிய சவாலாக உள்ளதாகவும், நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றார். அரசியல் களம் சூடுபிடித்துள்ள இந்த சூழலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன.